அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹம்சிஸ் டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானுமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ரெசிபி வந்து இறால் வடை தாங்க. ரொம்பவுமே டேஸ்டியான இறால் வடை எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிறேன்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு க்ளீனான பவுலில் 250 கிராம் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதில் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 மணித்தியாலம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க. நல்லா ஊறி வரணும். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லாவே ஈஸியாக அரைச்சி எடுத்துக்கொள்ளும். இந்த வடைக்கு வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலானது இறால் தாங்க. நான் வந்து சரியாக 250 கிராம் இறாலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். முதல்ல இதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகினதும் பண்ணின இறாலை வந்து நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு அளவான சின்ன சின்ன இறால் தான் எடுத்திருக்கிறேன். அதனால் நான் கட் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய இறால் எடுத்துருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும், கூடுதலாக ஃப்ரை பண்ணி எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே விளங்கும். நான் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இதில் 3 பல் வெள்ளைப்பூடு, கட் பண்ணின ஒரு வெங்காயம், இதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூனும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அரைச்சி எடுக்கும்போது நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கடலைப்பருப்பு ஆகவுமே அரைப்படக்கூடாது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதை வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணின இறாலையும் சேர்த்துட்டு இதில் 2 வெங்காயத்தை வந்து நான் சாப் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இதை வந்து நான் சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மாவையும் ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகினதும் அடுப்பை வந்து நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு நம்ம செய்து வச்ச வடையெல்லாம் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. அடுப்பை வந்து நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வந்து வேகாது, வெளியே மட்டும்தான் கோல்டன் கலருக்கு வந்துருக்கும். அதனால் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு வந்ததும் இறக்கிடுங்க. இந்த மாதிரி எல்லா வடையையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இந்த வடையை நீங்கள் செய்வீங்க. உங்களோட வீட்டுக்கு வர கெஸ்ட்டு கூட நீங்கள் குயிக்லேயே செஞ்சு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான வடை இது. நீங்களும் உங்களோட வீட்டில் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டீயோடு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே அன்லிமிட்டாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.